ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அலகு குத்தியபடி பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழகத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கி வருகிறது. இக்கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாளை ஆங்கில புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தருவார்கள். மேலும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதமிருந்து பாத யாத்திரையாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் விருதுநகர், சங்கரன் கோவில், சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து மாலை அணிந்து ஏராளமான பாத யாத்திரை பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உடலில் விபூதி மற்றும் சந்தனங்களை பூசியபடி கையில் வேலுடன் ஊர்வலமாக திருச்செந்தூர் முக்கிய வீதிகளில் வருகின்றனர். சிறுவர்களும் ஆட்டம் பாட்டமாக உடலில் விபூதி பூசியபடி வருகின்றனர். சில பக்தர்கள் ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து வருகின்றனர். அதிகாலை முதலே திருச்செந்தூரில் பெய்து வரும் சாரல் மழையும் பொருள்படுத்தாமல் உற்சாகமாக கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இன்றும் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் அனைவருக்கும் சுவாமி தரிசனம் செய்து புத்தாண்டு அன்று ஊருக்கு திரும்புவார்கள். இதனால் திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜாதி கொடி மற்றும் ஜாதி படங்கள் கொண்ட பனியன்களை அணிந்து வர போலீசார் தடை விதித்துள்ளனர். மேலும் அணிந்து வருபவர்களை எச்சரித்து வருகின்றனர்.